நான் ஒரு வாகனத்தில் ஓடுறேன், நார்மல் வாகனம். ஆனா எல்லோரும் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் புதிய புதிய பிராண்ட் வாகனத்தை எடுத்து ஓடுறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். நவீன ஹதீஸுக்கு மாற்றமாக நாங்க சிந்திச்சால் ஷைத்தானங்களை கொண்டு போய் பாவத்தில் விட்டுருவான், ஷைத்தானங்களை கொண்டு போய் வட்டியில விட்டுருவான், ஷைத்தானங்களை கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் லோன் எடுக்கிறதுக்கு விட்டுருவான், பினான்ஸ் கம்பெனில கொண்டு போய் விட்டுருவான். ஏன் இன்னைக்கு நடக்குது உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே? குறிப்பிட்ட சில காலங்கள்ல சில மசாலாக்கள், சில மார்க்க விஷயங்கள் அது சும்மா அப்படியே அருந்து போய்விட்டாச்சு. அதை கேட்கறதும் இல்லை. ஒரு காலத்துல கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பல முன்னைய காலத்து உலமாக்கள் பினான்ஸ் கம்பெனிக்கு போறதை கடுமையாக எதிர்த்தார்கள். இன்றைக்கு அந்த கேள்வியை கேட்கறது ஒத்தரும் இல்லை, எல்லாருக்கும் மத்தியில சகஜமா போயிடுச்சு. தெரியுமா, புதிய பிராண்ட் வாகனம் வருதா, சரியாப்பா இருக்கிற சல்லியை கொண்டு போய் பினான்ஸ் கம்பெனிக்கு போய் பினான்ஸ்ல போட்டு வாகனத்தை எடுத்தாச்சு. அட இது மார்க்கத்துல கூடுமா? இது மார்க்கத்துல அனுமதி இருக்குதா? எது கூடும் எது கூடாது? இது ஹராமா ஹலாலா? நான் பினான்ஸுக்கு வாகனம் எடுத்துட்டு வட்டியை மாசம் மாசம் கட்டி கொண்டிருக்கிற நேரத்துல எனக்கு மௌத்து வந்தால் அதை யார் என்ன செய்யறது? யோசிச்சு பாத்துக்கிறீங்களா? காலத்துக்கு இன்றைக்கு நத்திங். சில ஆக்கள் அப்படி ஒரு மசாலா ஒன்று இருக்குதா? பினான்ஸுக்கு போய் வாகனம் எடுக்கிறது ஹராமா, அது மார்க்கத்துல தடையா, அது கூட தெரியும். அதை விளங்கப்படுத்தின. அப்படி பார்த்தா மூளை ஒன்றும் உலகத்துல வாழவே இல்லை. அப்படி பார்த்தா வாகனம் எங்களுக்கு எடுக்கல, அப்ப அவங்க எல்லாம் வாகனம் எடுத்து ஓடுறாங்க. அப்ப எங்களுக்கு ஓடையிலவா? எங்களுக்கு மனைவி இல்லையா? எங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? நாங்களும் இந்த ஆசையை நிறைவேற்ற கூடாதான்னு அப்படி சிம்பிளா கேள்வி கேட்டு போறாங்க. லொஜிக்ல கேள்வி கேட்டு போட்டு அவங்களே கேள்வி கேட்கிறாங்க, அவங்களே ஹலாலாக்குறாங்க. சில மசாலாக்கள் மௌலிமார்கள்ட்ட வராது. இப்ப தன்னுடைய மனைவிக்கு குழந்தை உருவாகி அப்பதான் ஸ்கேன் பண்றாங்க. அப்பதான் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல குழந்தை உருவாகுதுன்னு வைங்களேன். இன்னும் புள்ள கிடைக்கிறது சாதாரணமா ஒரு 5 மாசமோ அல்லது ஒரு 6 மாசம் ஒரு 4 மாசமோ வெயிட்டிங் வைங்களேன். அப்ப இருந்து கால் பண்ணும், ஹஸ்ரத் ஸ்கேன் பண்ணியாச்சு, பொம்புல புள்ள, நல்ல ஒரு பேர் ஒன்று பார்த்தாங்க, நல்ல அர்த்தம் விடுதாங்க, அக்கீக்கான சட்டம். புள்ள கிடைக்கிறது 4 மாசத்துக்கு முன்னுக்கே பேரு தேடுறீங்க, அக்கீக்கான சட்டத்தை படிக்கிறீங்க. எல்லாத்தையும் கேட்க முடியுமா நீங்க? ஏன் வாகனம் பினான்ஸுக்கு வாங்கக்குள்ளே மட்டும் கேட்கல, அந்த மசாலாக்களையும் கேட்கறீங்களே? ஒரு பிசினஸ் தொடங்கக்குள்ளே ஏன் உங்களுக்கு கேட்கல அது மார்க்கத்துல ஹராமா ஹலாலான்னு? அல்லது பிசினஸ் ஹரன் பண்ணி கொண்டு போகக்குள்ளே ஒரு டவுட் ஒன்று வருது, அடே நான் இந்த மெத்தட்ல பிசினஸ் பண்றேன், இது ஹராமா ஹலால், ஏன் கேட்கலாம்? சில ஆட்களுக்கு, சில மனைவிக்கு கூட தெரிய ஹஸ்பண்ட தொழில் என்ன. குடும்பத்துல மனைவிமாருக்கு தெரியாத இந்த ஹஸ்பண்ட் என்ன தொழில் செய்கிறார், எனக்கு சாப்பிடுத்தார வருமானம் எங்கிருந்து கொண்டு வருகிறார், பிள்ளைகளுக்கு லட்சத்துல செலவழிச்சு படிச்சு வைக்கிறார், எங்கிருந்து வருது ஒன்றும் தெரியும். கேட்டால் வீடு கட்டி வச்சிருக்கிறேன்னா அதை மட்டும் வாழ்ந்துட்டு போ. ஹஸ்பண்ட கேள்வி கேட்க வரப்படாது.